ராமராமா திங்கட்கிழமை 29ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி பௌர்ணமி திதி மூல நட்சத்திரம் சுப்ர யோக பத்ராகரணம் ராகு காலம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை யமகண்டகா கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. வீட்டில் செடிகளை வளர்ப்பது பூஜை செய்வது பற்றி சாஸ்திரம் கூறுவது என்ன? செடி வளர்க்குறது, மரம் நடுறது, இது ரொம்ப ஒரு உயர்வான காரியம். பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்லாம் இதையே நம்ம அரசாங்கம் சொல்கிறது. இந்த சாஸ்திரம் ரொம்ப உயர்வாக சொல்கிறது. ஒவ்வொரு மனுஷனுமே ஒவ்வொரு நாளும் தென்னை மரத்துக்கு, அரச மரத்துக்கு, துளசி செடிக்கு, மாமரத்துக்கு, வாழை மரத்துக்கு, இந்த மாதிரி மரங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் ஜலம் ஊற்றிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. எல்லா ஸ்தாவரங்களுக்குமே எல்லா மரத்துக்குமே ஜலம் ஊற்றுறது, அதுக்கு ஒரு வேண்டியதான ஏற்பாட்டை பண்ணி அது சரியானபடியே வளர்கிறதுக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது, வேலை ஜலம் விடுறது, இதெல்லாம் பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். ஏன்னா நாம் ஜலம் ஊற்றினாதான் அதுக்கு ஆகாரம். அப்படி இருக்கிறச்ச நம்ம அதை கட்டாயம் பண்ணணும். அந்த விருட்சங்கள் பரோபகாரத்துக்காகவே இருக்கு. பரோபகாராய பலந்தி விருட்சாக, பரோபகாராய வஹந்தி நத்யः, பரோபகாராய துஹந்தி காவः, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு ஸ்லோகம். விருட்சங்கள் என்ன பண்ணுறது? பூக்கிறது, காய் காய்க்கிறது, பழத்தை பழுக்கிறது, நிழல் கொடுக்கறது, எல்லாமே பரோபகாரம். ஒரு ஒட்டுமா மரமாவது தன்னுடைய மாம்பழத்தை தான் சாப்பிட்றதோ எடுத்துக்கிறதோ இல்லையே. தான் நிழலை புறத்தியாருக்கு தான் கொடுக்கறது. அது வெயிலில் நிற்கிறது. ஜலத்தை தேக்கி பூமிக்கு நல்ல ஒரு நீர்வளத்தை விருட்சங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்படி பரோபகாரார்த்தாய பலந்தி விருட்சாக. அதே மாதிரி நதிகள் புறத்தியாருடைய உபகாரத்துக்காக தான் ஓடிண்டே இருக்கு. நதி தேங்கி நின்றா வேஸ்ட்டு, அது ஓடிண்டே இருக்கு பாருங்க. ஓடிண்டே இருந்தால் அது சுத்தமாக ஆறுது, எல்லாரும் ஸ்நானம் பண்ண முடிகிறது, ஜலத்தை எடுத்து கொடுக்க முடிகிறது. பரோபகாராய துஹந்தி காவக. பசுமாடு புறத்தியாருக்காகவே பாலை கறக்கிறது. எல்லா பாலையும் நான் கண்ணுக்குட்டிக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் முடியுமா? முடியவே முடியாது. அப்போ கண்ணுக்குட்டி கொஞ்சம் குடித்த உடனே புறத்தியார் கறந்தாலும் பால் வருது. எல்லாருக்கும் புறத்தியாருக்காகவே பாலை கொடுக்கறது. இப்படி இருக்கிறச்ச இதே மாதிரி நாமும் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். இந்த சரீரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கே மனுஷ சரீரம், எவ்வளோ ஒரு வேல்யூவான சரீரம். இதை வச்சுட்டு புறத்தியாருக்கு உபகாரம் பண்ணணும், பரோபகாரமாக வாழணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்கிறது. அப்படி விருட்சங்களுக்கு நிறைய தீர்த்தங்களை விடுறது, அதை வளர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும். ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் துளசி செடி கட்டாயம் இருக்கணும், வாழை மரம் இருக்கணும், முடிஞ்சால் பில்வ விருட்சம் இருக்கணும். பில்வ விருட்சத்துக்கு ஸ்ரீவிருட்சம் அப்படின்னு பேர். அந்த விருட்சம் இருந்ததுன்னா அஷ்டைஸ்வர்ய சமிருத்தி ஏற்படும், செல்வத்துக்கு குறைச்சலே இருக்காது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. ராமராம்.